தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நற்கருணை மன்றாட்டில் அழகான ஒரு பகுதி இருக்கு. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்கும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இங்கிலீஷ்ல அது எப்படி இருக்கும்? Humbly we pray that partaking of the body and blood of Christ we may be gathered into one by the Holy Spirit. And the one அப்படின்னா என்ன? We may be gathered as one body by the Holy Spirit. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை, யாரு? நற்கருணை வாங்குறவங்க, நம்மளை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்கனா ஒரு சரீரமாக, ஒரு உடலாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அப்ப இந்த ஒரு சரீரமாக, ஒரு உடலாக நம்மை மாற்றுவது என்ன? நற்கருணை என்னும் உடல். நான் கொஞ்சம் மாற்றி வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை ஒரு உடலாக மாற்ற வேண்டும் என்று தூய ஆவியானவரை உம்மிடம் நாங்கள் மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளும் நாங்கள் ஒரு உடலாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் ஒரு உடலாக மாற வேண்டும். அப்ப இங்க ரெண்டு பாடி இருக்கு இல்லையா? ஒன்று யூக்கரிஸ்டிக் பாடி, ரெண்டு எக்லிசியல் பாடி. ஒன்று நற்கருணை என்னும் சரீரம், இன்னொன்று திரு அவை என்னும் சரீரம். அப்போ நற்கருணை என்னும் சரீரத்தினுடைய கோல் என்ன? திரு உடல் என்ற சரீரம், திரு அவை என்ற சரீரம். இப்போ நற்கருணை என்ற சரீரம், அதனுடைய கோல், அதனுடைய லட்சியம், அதனுடைய எய்ம், அது முடிய வேண்டிய இடம் திரு அவை என்ற சரீரம். பாடி ஆஃப் கிரைஸ்டனுடைய கோல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதாவது நற்கருணை ஆண்டவர் தந்தது, அதில் அந்த அப்பத்தில் பொசஸ் பண்ணி அந்த அப்பத்தை தன் சரீரமாக மாற்றி அந்த அப்பத்தை அந்த நம்மளுடைய நற்கருணை பேழைக்குள்ள பூட்டி வைக்க அல்ல, நம்மளுடைய கதிர் பாத்திரத்தில் வச்சு ஆராதிக்கப்படுவதற்காக மட்டும் அல்ல. இயேசு கிறிஸ்து தனது சரீரத்தை தந்தது, நற்கருணையாக தந்தது, அப்பத்தின் உருவத்திலே தந்தது, உணவாக தந்தது. அந்த உணவை உண்ணும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரமாக மாறுவதற்காக, திரு சபையாக மாறுவதற்காக, திரு உடலாக மாறுவதற்காக, இயேசுவாக மாறுவதற்காக இயேசுவை பெற வேண்டும். இயேசுவை பெறும் பொழுது, இயேசுவாக மாறினால் வழி, தந்தையிடம் செல்லும் வழி இயேசு கிறிஸ்து, பரிந்துரையாளர் இயேசு கிறிஸ்து, மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. நானே வழி, நானே உண்மை, நானே உயிர். அதனுடைய அர்த்தம் இதுதான். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 40வது வசனத்துக்கு பிறகு நீங்க பார்க்கும் பொழுது இங்க ஒரு நத்தானியேல் என்ற செக்ஷன் இருக்கு, பிலிப்பை பார்க்குற செக்ஷன் இருக்கு, பிலிப்பு போய் நத்தானியேலை பார்க்குற போய் செக்ஷன் இருக்கு. அந்த 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 பேசேஜில் நீங்க இயேசு கிறிஸ்து நத்தானியேலை பார்த்து சொல்வாரு, நீ இதை பார்த்து இவ்வளோ நீ அதிசயமா பார்த்தனா மானிட மகன் இல்லையா மாட்சி பெறும் பொழுது அவர் மீது ஏறுவதையும் இறங்குவதையும், வானதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்வார். அப்போ வழி இயேசு கிறிஸ்து. தந்தையிடம் செல்ல தந்தையிடம் இருந்து வந்தவரே வழி. விண்ணகத்திற்கு செல்ல மண்ணகத்திற்கு வந்த விண்ணகமே ஒரே ஒரு வழி. அந்த வழி ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மட்டுமென்றால் அந்த வழியில நீங்க போய் உங்களையே போய் சேர்க்க நற்கருணை காரணமாகிறது. நற்கருணை இல்லை என்றால் கிறிஸ்துவாக உன்னை மாற்ற முடியாது. கிறிஸ்துவாக மாறவில்லை என்றால் மீட்பிற்கான வழி இல்லை. திருத்தூதர் பணி 4வது அதிகாரம் நம்ம வாசிக்கும் பொழுது அதனுடைய 12வது வசனம் நினைக்கிறேன், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் 4:12 வசனம் சொல்லும், இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. வானத்தின் கீழ் பூமிக்கு மேல் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். மீட்பிற்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், the only one name. தந்தையிடம் செல்ல, மோட்சத்திற்கு செல்ல, மீட்படைய இயேசு என்னும் வழி மட்டுமே உண்டு. அந்த இயேசு என்னும் வழியில் வர, திரு சரீரத்தில் வர, திரு உடலாக மாற திரு உடல் மட்டும்தான் இருக்கு. நம்ம நற்கருணை எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப அந்த நற்கருணை நமக்கு மாற்றி தரது யாரு? அப்பத்தை சரீரமா மாற்றுவது யாரு? ரசத்தை ரத்தமா மாற்றுவது யாரு? தூய ஆவியானவர். அப்ப தூய ஆவியானவர் ஒரு சரீரத்தை தருகிறார், அந்த சரீரத்தின் வழியாக பல சரீரங்களை ஒன்று சேர்க்கிறார். இதுதான் தூய ஆவியானவரை பொழிந்து, நம்ம நேற்று பார்த்தோம், பொழிந்து. அப்ப தூய ஆவியானவர் எதற்காக? அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் ஆண்டவர் பொழிகிறார். அந்த உடலின் வழியாக திரு அவை என்னும் உடலை ஒன்று சேர்ப்பதற்காக.
அதனால் நமக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் இருக்குங்க. கடவுளை அன்பு செய்து மனிதனை அன்பு செய்து வாழ. ஏன்னா நீங்கள் அந்த சரீரத்தில் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவியாக 2 பேர் திருப்பலிக்கு போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் போகும்போது சண்டை போட்டுட்டு போகிறீங்க, வருத்தத்தோடு போகிறீங்க, மன வருத்தத்தோடு போகிறீங்க. ஆனால் திரும்ப வரும்போது உங்களால் அப்படி வர முடியாதுங்க, வரக்கூடாதுங்க. ஏன்னா நீங்களும் ஒரு கணவனும் வாங்கினது நற்கருணையை, மனைவி வாங்கியது நற்கருணையை. கணவன் நற்கருணையை வாங்கி இயேசுனுடைய சரீரமாக மாறிட்டார், மனைவி அந்த சரீரமாக மாறிட்டாங்க. அப்போது கண்ணு கைக்கு எதிராக ஏதாவது செய்யுமா? கை காலுக்கு எதிராக ஏதாவது செய்யுமா? ஒரே சரீரங்க. அப்போ அண்ணன் தம்பிக்கு எதாவது செய்ய முடியுமா? தம்பி தங்கச்சிக்கு எதிராக செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியாது. மாமியார் மருமகளுக்கு எதிராக செய்ய முடியுமா? மருமகள் மாமியாருக்கு எதிராக செய்ய முடியுமா? முடியாது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் திருப்பலியை திவ்ய நற்கருணையை ஒரு சடங்காக போய் வாங்குறதுனால தான். அது எதற்காக புரியலை, அதனுடைய அனுபவம் புரியலை. தூய ஆவியானவர் திருவுடலை தருவது திருவுடலாக நம்மை மாற்றுவதற்காக. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒரு உடலாக ஒன்று சேர்க்கும்படியாக உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அப்போ எதற்காக நற்கருணை வாங்குறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு உடலாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து நம்மிலும் நாம் கிறிஸ்துவிலும் மாறுவதற்காக தான் திருவுடல் கொடுக்கப்படுகிறது. ஸோ இதனுடைய கோலே யூக்கரிஸ்டிக் பாடியினுடைய கோலே எக்லெசியல் பாடி தான். நற்கருணையினுடைய லட்சியமே திரு அவை தான். அதனால தான் போப் ஜான் பால் II சொல்வார், நற்கருணை இல்லைனா திரு அவை இல்லை. யூக்கரிஸ்ட் மேக்ஸ் த சர்ச். திருச்சபையாக மாற்றுவது நற்கருணை. அந்த அதனால தான் நான் முன்னால் ஒரு நாள் சொன்னாலே நீங்கள் அனாதை அல்ல. உங்களுக்காக ஜெபிக்கிறாங்களா? டெய்லியும் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கு. உங்களால் நீங்கள் படுத்த படுக்கையாக இருந்து உங்களால் திருப்பலிக்கு போக முடியல, உங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் ஒத்திரிக்கை ஸ்தலத்தில் இருக்கீங்களா? உங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நீங்கள் அனாதை அல்ல. உங்களுக்காக ஒரு திரு அவை ஜெபித்து கொண்டே இருக்கு. உங்களுக்காக உங்களை ஒரு திரு அவை நினைத்து கொண்டே இருக்கு. பிகாஸ் யூ பிலாங் டு அ பாடி. மறந்துடாதீங்க. நற்கருணை மாற்றிய மகிமை எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.